ஷூவோட பிரைஸ் என்ன இருக்கும்னு நினைக்கிறேன்? இந்த ஷூவோட பிரைஸ் ஒரு 2000 இருக்கும். 2000 பார்த்தா அப்படியே இருக்கு. அப்படிதான் இருக்கு. உனக்கு படிப்பறியா இல்ல எப்படி தெரியும்? இதோட இந்த ஷூ இந்த ஷூவோட பிரைஸ் 5,60,000 USD. USDனா என்னன்னு தெரியுமா? தெரியும். என்னது? யுனைடெட் ஸ்டேட்ஸ் அமெரிக்கன். என்னது? அதான் யுனைடெட் ஸ்டேட்ஸ் டாலர். ஓகே. அது $1 இந்தியன் பிரைஸ்க்கு எவ்வளோ? 87 மேபி. ஏய் சூப்பரா. உனக்கு இவ்வளோ நாலேஜா? ஆமா நான் ஒண்ணா பாரு இன்ஸ்டா பண்ணேன். சரி ஓகே. இது வந்து இந்தியன் ரூபீஸ்ல எவ்வளோ இருக்குன்னு நினைக்கிறேன்? இந்தியன் ரூபீஸ்ல ஐ டோன்ட் நோ. 4,70,00,000 அவ்வளோ ரூபாய் கொடுத்து ஷூ வாங்குவியா? புரிஞ்சிருச்சு, வாங்க மாட்டேன். இந்த ஷூவோட கதை தெரியுமா உனக்கு? தெரியாது. ஏன் தெரியாது? தெரிஞ்சுக்கணும்டா. 4 கோடி ரூபா ஒரு ஷூ விற்கிறாங்கன்னா அதை பற்றி உனக்கு எனக்கு 2000 ஷூ போதும்டா. சரி ஓகே. 1984ல் மைக்கேல் ஜார்டன் ஒரு பாஸ்கெட் பால் பிளேயர். சரி. அவர் வந்து 6 டைம்ஸ் NBA சாம்பியன்ஷிப் வந்து ஜெயிச்சிருக்காரு. ஓகேவா? ஓகே. அவரும் நைக்கும் சேர்ந்து ஒரு கொலாபரேஷன் பண்ணுறாங்க. கொலாபரேஷன்னா ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு பார்ட்னர் மாதிரி 2 பேரும் சேர்ந்து பண்ணுறாங்க. அப்போ வந்து அந்த ஃபஸ்ட்டு ஏர் ஜார்டன்ற ஒரு மாடல் வந்து நைக் விடுறாங்க. ஓகேவா? இந்த பாஸ்கெட் பால் இதுக்கு இந்த ஜார்டன்றது அந்த மைக்கேல் ஜார்டன் பேர். ஓகேவா? என்னடா சிரிக்கிற? டவுட்னா கேளு, அதெல்லாம் பிரச்சனை இல்லை. ஓகேவா? அந்த இதில் ஃபஸ்ட்டு வந்து NBA ஒரு ரூல்ஸ் இருக்குது, செட் ஆஃப் ரூல்ஸு. இப்போ வந்து ஷூ வந்து 50% வந்து ஒயிட் கலரில் தான் இருக்கணும்னு ஒரு ரூல்ஸ் இருக்குது. ஓகேவா? ஆனால் அந்த ஃபஸ்ட்டு அவங்க அப்படி இல்லைடா, நிஜமாலுமேடா 50% வந்து ரூல்ஸ் இருக்குது, 50% ஒயிட்டில் இருக்கணும்னு. அதுக்கு வந்து அவங்க என்ன பண்ணாங்கன்னா, பரவாயில்ல இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு பிளாக்கும் ரெட்டும், ஓகேவா, பிளாக்கும் ரெட்டும் சேர்ந்து ஒரு காம்பினேஷனில் விடுறாங்க. இதுக்கு வந்து $5,000 அப்போவே பெனால்ட்டியாக பே பண்ணியிருக்காங்க அந்த NBA-க்கு. ஓகேவா? பே பண்ணி அதுக்கப்புறம் ஜார்டனே ஒரு ஹிஸ்ட்ரியே சேஞ்ச் ஆகிடுச்சு. ஏன்னா அவர் ஜெயிக்கிற மேட்ச்சில் வந்து ஜார்டன் தான் போட்டிருக்காரு அந்த 5 வருஷத்துக்கு. இந்த இது வந்து எக்ஸ்டெண்ட் ஆகி இன்ன வரைக்குமே மைக்கேல் ஜார்டன் கொலாபரேஷன் இது இருந்துக்கிட்டே தான் இருக்குது. ஜார்டனில் வந்து 1, 2, 3 இது மாதிரி நிறைய சீரீஸ் இருக்குது. ஜம்ப்மேன், அதுக்கப்புறம் வந்து கோபேவும் வந்து ஒரு இவன் யாரா இப்படி போயிட்டு இருந்தா வேலை பண்ணே எல்லாமே சரி ஓகே. இது வந்து ஒரு ஹிஸ்டரி தெரியுமா? காலைல வேலை பண்ணிட்டு டேய் ஃபுல்லா பாதியில விட்டு போற. நீ ஜாயின் பண்ற. டேய் கண்டென்ட் நல்லா போண்டா.